வணக்கம் எல்லாருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் 1லேருந்து 3 வயசுக்குள்ள குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்னென்னா காலையில் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு வீடியோ வந்துச்சு. என்ன அப்படின்னா வெளியே வந்து எங்கள் அப்பா வந்து அந்த குழந்தையோட அப்பா வந்து வெளியே வந்து கார் வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. கேட்டை வந்து திறந்து விட்டுட்டே பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை வந்து பின்னாடி எங்கள் அப்பா பின்னாடி அப்படியே கிராஸ் ஆகி அது பாட்டுக்கு நேராக போயிட்டே இருக்குது. எங்கள் அப்பா பாட்டுக்கு அது கரெக்டாக எங்கள் அப்பாவும் அது கவனிக்கவும் இல்லை. ஒரு சின்ன சவுண்டு போட்டிருந்தா கூட கண்டிப்பாக திரும்பி பார்த்துருப்பாரு. அப்புறம் அவருமே வந்து எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே போய் கேட்டை சாத்திட்டாரு. ஓகேங்களா? அந்த குழந்தை அது பாட்டுக்கு நேராக போயிட்டே இருக்குது. சிசிடிவி கேமராவில் அவ்வளோதான் வந்து தெரிஞ்சிருக்கு. நேராக அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கிடச்சா என்னெல்லாம் எனக்கு தெரியல. நான் வீடியோ மட்டும் தான் நான் பார்த்தேன். ஸோ ஒரு சின்ன சவுண்ட் போட்டிருந்தா கண்டிப்பாக அவர் அப்போ வந்து திரும்பி பார்த்துருப்பாரு. வீட்டில் குழந்தைங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, கொலுசு போட்டு விடுங்க. அந்த குழந்தை எங்கே இருக்குது, மாடி பக்கம் இருந்தா இல்லை கீழே இருந்தா இல்லை வெளியில் இருக்கா, எங்கே இந்த சவுண்ட்லேயே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். என் பையனுக்கு இப்போ வந்து 2.5 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. நான் இன்னமும் கொலுசு போட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேர் கேட்டாங்க ஆம்பளை பையனுக்கு எதுக்கு கொலுசு அப்படின்னு. நான் மெயினாக போட்ட ரீசன் அவன் எங்கே இருக்கான், நான் கேட்டை திறந்து விட்டேன் அப்படின்னாலே, அதாவது டோர் வெளியே திறந்து விட்டாலே அவன் பாட்டு இதுக்குள்ளேயே விளையாண்டுட்டே இருப்பான். மாடி பக்கம் போகும்போது நான் ஹரி அப்படின்னு கத்தினா போதும். அப்போ தான் சவுண்ட் எங்கே இருக்குன்னு கரெக்டாக தெரியும். நாங்கள் வந்து போக முடியும். நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு மறக்காம வந்து கொலுசு போட்டு அவனுக்கு நான் வந்து கொலுசு போட்டு எப்பவுமே அவனுக்கு வந்து நான் கொலுசு இப்போ அந்த பழைய கொலுசு போனோடனே புது கொலுசு கூட நான் மாற்றி விட்டுட்டேன். இப்போ வைக்கிற ரேட்டுக்கு வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு கொலுசு போட்டு விடுங்க. என் பையனுக்கு பாருங்களேன் எப்படி நல்லா சத்தமாக வந்து கொலுசு போட்டு விட்டுருக்கேன்னு பாருங்களேன். நீ எங்கே ஓடுறான் அப்படின்னு கேட்குறதுக்காக தான் நான் வந்து கொலுசே போட்டு விட்டுருக்கேன். நீங்களும் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க. யாரை வீட்டிலாம் குழந்தை இருக்கோ மறக்காமல் குழந்தைகளும் நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.